கம்மியாக இருக்குறியா? இந்த ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இருங்க, அப்படியே ஒரு ஆய் சொல்லலாம். சும்மா சொல்லுங்க. சரி பரவாயில்ல, ஏறுங்க. பரவாயில்ல ஏறுங்க சொல்லுங்க. ஏறுங்க. நாற்பத்தெட்டு வயசு இவருக்கு. இன்னும் அசால்ட்டாக மரம் ஏறாரு பாருங்க. அதெல்லாம் வந்து ஏணிப்படி ஏறுறதே பெரிய விஷயம். இவர் 48 வயசுல மரம் ஏறுறது. இன்னும் அசால்ட்டாக மேலே ஏறி உட்காந்துட்டாரு பாருங்க. இந்த மாதிரிலாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம். குருத்தில் போய் உட்காந்துட்டாரு. இன்னும் ஆளே காணோம். கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணன் மேலே ஏறி உட்காந்துட்டாரு. அவங்க பாருங்க, கையில் இருக்கிற கத்தி மூலமாக எப்படி சீவி அழகாக மாஸ் பண்ணி இப்போ உள்ளேருந்து பதனி எடுக்கிறாரு. நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கணும். அந்த இயற்கை தான் நம்ம உடம்புக்கு எல்லாம் நல்லது. பாருங்க, நீங்கள் வந்து சர்க்கரைலாம் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நம்ம இயற்கையாக நம்ம வந்து பதனி எடுத்து அதுலேருந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் எல்லாம் தயாரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர், பிபி இல்லாமல், நோய் இல்லாமல் வாழலாம். இப்போது அடுத்து முடிச்சிட்டாரு. கத்தி எடுத்து இடுப்பில் சொல்லிட்டு இப்போ அந்த கலையிலேருந்து அந்த கலைக்கு போகிறாரு. இறங்க போகிறாருன்னு நினச்சேன், இல்லை. இன்னொரு இது பாருங்க, தலைவர் முடிச்சுட்டு இப்போ இறங்குறாரு. இன்னும் அழகாக இறங்குறாரு பாருங்க. இந்த வயசுலேயும் மாஸ் மாஸ் மரண மாஸ். பக்கண்ணா சூப்பர்ண்ணே. இந்த வயசுலேயும் அருமையாக நீங்கள் வந்து சூப்பராக மரம் ஏறிட்டீங்கண்ணே. இது வந்து எப்படிண்ணா, எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? அது நான் 12 வயசுல ஆரம்பிச்சது. 12 வயசில் ஆரம்பிச்சது. சரி. இப்போ இந்த இது எடுத்துகிட்டு போய் வெல்லம் அந்த மாதிரி தயாரிப்பீங்களா? நாட்டு சக்கரை அந்த மாதிரி நம்ம இயற்கை உணவை நம்ம பாருங்கள் பார்க்குறதே இல்லை. வெல்லம், நாட்டு சக்கரைலாம் நம்ம கடையில் சின்ன மிஸ்டேக் கூட வராது. எங்களுக்கு கம்பெனி பால்ட்டு வந்து ஒரு தூசி இருந்தால் கூட அந்தளவுக்கு தரமாக தயாரிக்கிறோம். இதில் இருந்து எப்படின்னா ஒரு ஊர் தான் நான் மட்டும் இல்லை, வேம்பார் வர ஒரு சின்ன தப்பு கூட வரும். ஒரு கல் கிடந்தா கூட தப்பு சுத்தமாக இருக்கும். ரிப்போர்ட் வரும். நாங்கள் லோக்கல் தான். நான் மாறி ஊர், நான் இங்கே கூட ஒர்க்கு பூரா இங்கே இருக்கிறேன். 20 வருஷமாக ஊர் மாறி காலைல தான் எடுப்பீங்களா? ஆமாம், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லை, குடிக்கிறது காலையிலே கம்மி. இப்போ மேலே போயிட்டு அந்த குருத்தை அறுத்து விட்டுட்டு பாலை வெட்டிட்டு வர. ஓகே. 15 இடத்துக்கு எவ்வளோ நாள்னா ஆகும்? 8 நாளுக்கு எடுத்துடலாம். புதுசாக கிட்டி 8 நாளில் எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த சொந்த எந்த தண்ணி? சென்னைண்ணா. சென்னை. அப்போ பரம்படி அவங்கன்னா தெரியும். ஆமாம். அப்போ கட்டாப்பில் 8 நாள் அந்த 15 எடுத்து காசி வெள்ளமாக்கிறதுக்கு அது ஒரே நாளில் பண்ணிடலாம். ஆமாம், நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் சரிண்ணா, நாளைக்கு பார்க்கலாம். இருப்பில்லை? ஆமாம், நல்லா இருக்கும். இதான் ஒரிஜினல். எங்களுக்கு வந்து 15 ஏக்கருக்கு வந்து அலவுடு. கல் இறக்கணும், போய் இறக்க மாட்டோம். இறக்கிறதுக்கு அலவுடு கிடையாது. சரிங்க. சங்கத்தோடைய உத்தரவு. கருப்பட்டி வெல்லம் உடம்பு நல்லதுண்ணா. அது நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். யாருக்கும் விசாரிச்சு. நானாக சொல்லக்கூடாது. நான் சொன்னால் பொய்யா தெரியுது. ஆமாம். இல்லைண்ணா, இப்போ பெரும்பாலுமா எல்லா மக்களுக்கும் தெரியுது கருப்பட்டி வெல்லம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு தெரியுது.
இருந்தாலும் நம்மளோட பொருளாதார ரீதி காரணமாக சில பேர் வந்து சர்க்கரை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் கருப்பட்டி வெல்லம் சாப்பிட்டா நல்லது. இது வந்து அதிகமாக யார் சாப்பிட்றாங்கன்னா காலேஜ் ப்ரொபோசல் தான் விளக்கமாக வாங்கி அவங்க வாங்க கரெக்டாக நமக்கு ரேட்டு விஷயம் தெரிஞ்சவங்க வாங்குறாங்க. விஷயம் தெரிஞ்சு எல்லோரும் வாங்குவாங்க. அது வெளிநாட்டு ஏற்றுமதி அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சாலும் கெட்டு போகாத பொருள். கெட்டு போகாத பொருள். நல்லா பிரிச்சுலையோ கண்ணாடி பேப்பரில் மூடி வச்சா இலகிரும். ஏன்னாலும் கெட்டு போகாது. கல் இறக்குறீங்களா நாளைக்கு? கல் இறக்குறதுக்கு அனுமதியே கிடையாது. சக்கரை சீசன் குறைஞ்சி எப்போ வரும்? தை மாதம் பொங்கல். பொங்கல் டைம் ஆரம்பம். இறக்குனீங்கன்னா ஒரு 4 பெட்டி சாப்பிடுவான்னு பார்த்தேன்.